Meriba Paneer Soda. I trust Meriba. Chera Home Junction presents Furniture Clearance and Exchange Mela extended till April 20th. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுதான் காமிக்கிறீங்க அப்படின்றப்போ இட் வாஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கு வெரி ஹெவியாக ஃபீல் ஆச்சு. ஒரு கல்யாணம் அந்த 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 நைட்டு அந்த அடுத்த நாள் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ வந்து ஒரு ஆர்மி வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறப்போ அந்த ஃபேமிலிக்கு என்ன நடக்குது, எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு குளோபலான ஒரு த்ரில்லருக்கான ஒரு கான்செப்டாக தான் பட்டுச்சு. நம்ம வந்து வெளியில் வந்து அப்பட்டமாக சொல்கிறோமோ இல்லையோ, பட் ஆனால் வந்து யாருக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து நம்மளோட சகோதரனோ சகோதரியோ தான் அங்கே இறந்துருக்காங்கன்ற ஒரு ஃபீல் எல்லா தமிழர்களுக்குமே இருக்குது. 100 வருஷம் தமிழ் சினிமாவில் எங்களை பற்றி ஒரு படம் வராதான்றது இருக்குல்ல. இந்த கதை தான் சொல்லணுன்றனால தான் இது இவ்வளோ டைம் ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 year டிலே ஆச்சு ஆக்சுவலி இந்த படம். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு பர்சனலாக எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன எவன் டிசைட் பண்ணுவது. ப்ரொமோஷனாகவே வந்து இந்த படத்தை நிறைய பேர் போட்டு காமிச்சிருவோம். படத்தை வந்து பார்க்கட்டும், பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஹானஸ்ட்டாக சொல்லட்டும். நம்ம வந்து மறைச்சி வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் இருந்திருந்தீங்களா? பல இரவுகள் இப்படி கழிஞ்சிருக்கும். அதில் ஒரு இரவு தான் இது. போருக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் வந்து சோகோல்டு போர் முடிஞ்சது வந்து அவங்களுக்கு தான். போருக்குள்ள இருந்தவங்களுக்கு போர் முடியாது. இந்த ட்ராமா இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு போர் இருந்துட்டு இருக்கு. ஆர்மி வந்து வெண்ணில சப்பாத்தி குடிச்சு விட்ருக்காங்க. நாங்கள் சப்பாத்தியை கியூரியாசிட்டியாக பார்த்துருக்கோம். அவங்க பாட்டு பாடிட்டு சப்பாத்தி சுற்றிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு பதட்டமாக இருக்கும். அந்த இரவு வந்து அவ்வளோ நடுங்கிட்டே உட்காந்துருப்போம். எனக்கு சப்பாத்தி டச் பண்ண முடியாது. எனக்கு சப்பாத்தி டச் பண்ணால் அது ட்ராமடைஸ் ஆகிடும். போர் வந்து வெறும் வந்து நம்ம என்ன நினைக்கணும், துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க, ரத்தம். அப்படி மட்டும் இல்லை, போருக்குள்ள மக்கள் வாழ்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே காதல் இருக்கும், அதுக்குள்ளே திருமணம் இருக்கும். ஐ saw the film நீலிரவு. டைட்டில் வந்து ஒரு நைட்டில் நடக்க போகிற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு கொடுத்துருச்சு. பட் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுதான் காமிக்கிறீங்க அப்படின்றப்போ இட் வாஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கு வெரி ஹெவியாக ஃபீல் ஆச்சு. எங்களோட ஷோ டைரக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரான்ஸில் நிறைய ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஸ்ரீலங்காவிலேருந்து வாருக்கு அப்புறமா போன நிறைய பேர் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறமா த என்டையர் தியேட்டர் வெண்ட் சைலண்ட். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஒரு படமாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து ஐ திங்க் தேங்க்யூ ஃபார் லெட்டிங் அஸ் நோ தட் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு சொன்னதுக்கு முதல்ல நன்றி. அதோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சார் எத்தனையோ கதைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் இதுதான் என்னுடைய கதையாக இருக்க போகுதுன்னு நீங்கள் டிசைட் பண்ண மொமெண்ட் என்ன? அண்ட் உங்களுக்கான அதுக்கு தொடர்ச்சியான கேள்வி, இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஐ டேக் திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு முடிவு எப்படி? வில் ஸ்டார்ட் வித் யூ. இல்லை, இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த பெரிய திரையில் தமிழ் சினிமா படங்களை பார்த்தானே வளர்கிறோம்ல. போருக்குள்ளேயுமே நாங்கள் சினிமா படங்களை பார்ப்போம். நீங்கள் அந்த போர் அந்த காட்சியே இருக்கும், டிவி எடுத்து வந்து போட்டு பார்த்து. அப்போல்லாம் பார்க்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் வந்து என்னோடய வாழ்க்கை அந்த சினிமாவில் வராதா, என்னோடய மொழி வந்து அந்த சினிமாவில் பேச மாட்டாங்க. நமக்கு வந்து இலகுவாக அந்த சினிமாவை பார்த்து மதுரை தமிழ் பேசுகிறோம், கோயம்புத்தூர் தமிழ் பேசுகிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் என்னோடய மொழியை அந்த பெரிய திரையில் பேசப்படாதான்ற ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் ஆரம்ப புள்ளியாக நினைக்கிறேன். நாங்கள் பண்ண முடியாதான்ட்டு. அது பின்னால் நம்ம இதுக்கெல்லாம் சினிமாவுக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு அது என்னுடைய ஏக்கம் மட்டும் கிடையாது. இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய ஏக்கமாக இருந்தது. 100 வருஷம் தமிழ் சினிமாவில் எங்களை பற்றி ஒரு படம் வராதான்றது இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி நான் ஷோ பார்த்துட்டு வரும்போது நிறைய ஈழத்தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அகதி முகாமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கிற மக்கள், அகதியாக வந்திருக்க மக்கள், இவங்கெல்லாம் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு எனக்கு அது இப்போ பார்த்துட்டு அவங்க உடனே தான் வர்றேன். எனக்கு அது பயங்கர எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு கருவியாக தான் இருந்திருக்குன்ற மாதிரி அப்போ ஃபீல் ஆச்சு. அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் அப்புறம் அது வந்து அப்புறம் எனக்கு முன்னாடி இங்கே தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க ஈழத்துலேருந்து வந்து. இப்போ தமிழ் சினிமாவோட முதல் ஹீரோயின் பெரிய கனவு கண்ணியார் தவமணி தேவின்னு 1948 வனமோகினி படம்லாம் பண்ணாங்க. அவங்க தான் ஒரு டைமோட ட்ரீம் கேர்ள் ஆஃப் தமிழ் சினிமா. அவங்க யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவங்க. அங்கேருந்து தொடங்குது ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமான அந்த பார்ட்டிசிபேஷன் தொடர்பு, பார்வையாளரை தாண்டி. அதுக்கு பிறகு இங்கே விசி குணான் சார் பல படங்களோட ப்ரொடியூசராகவும் இயக்குனராகவும் இருந்த விசி குணான் சார், அதுக்கு பிறகு பாலுமந்திரா சார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெல் நோனான ஆட்களாக சொல்கிறேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருந்துச்சு. ஸோ நான் பாலுமந்திரா சாரோட வேலை செய்ய ஆரம்பித்தோன்னே, லோயாலா காலேஜ் முடிச்ச பிறகு வேலை செய்ய ஆரம்பித்தோன்னே அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நான் இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் இருந்துட்டேன், நான் வந்து எனக்கு இப்போ வயசாகிடுச்சு, ஆனால் திரும்பி பார்த்தா நான் எங்களை பற்றி ஒரு படம் கூட எடுக்கலையே தான் ஆதங்கம் இருக்கிற எனக்கு.
ஸோ நீ என்னைக்காவது உன்னோட படம், நீ சினிமா படம் எடுக்கும்போது உன்னோட முதல் படத்தையாவது நீ இலங்கை படம் எடுத்துரு, ஈழத்து கதையை எடுத்துரு. நான் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வெற்றிகள் நோக்கி இங்கே சினிமாவில் போகும்போது நம்மளால் எடுக்க முடியாமல் கூட போயிடலாம். அதனால் உன் முதல் படத்தை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதெல்லாம் ட்ரெய்லர் லஞ்சில் அம்மாவும் அகிலா அம்மாவும் சொன்னாங்கன்னா என் கனவு ஆசை நிறைவேற்றுன்றது. அப்போது இதுதான் வந்து முதல் படம், இது எடுக்கணும், என்னோட கதையை எடுக்கணுன்றதுக்கு இது இந்த மாதிரி எல்லா பேருடைய அந்த அந்த கூட்டு அந்த முயற்சி அல்லது கூட்டு விருப்பம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் சமூகத்தினுடைய அந்த ஈழத்தும் சார்ந்த எல்லாருடைய ஒரு கூட்டு விருப்பினுடைய ஒரு கருவியாக தான் நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னை உந்தி தள்ளிடுச்சு இந்த படம் எடுக்கணுன்றது. ஸோ நான் வந்து கார்த்திகோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ ஒரு ஒரு படம் எடுத்து பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் வச்சு படம் எடுத்து பெரிய ஹிட் டைரக்டர் ஆகி எல்லாம் இது பண்ணது பிறகு நீ சிம்பிளாக இந்த படத்தை எடுத்துடலாமே அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. கார்த்திக் மட்டும் எப்பவுமே சொல்லுவார், இல்லை தலைவா நீங்கள் வந்தது வந்து இந்த படம் எடுக்கிறது தான், உங்கள் கதையை சொல்கிறதுக்கு வேற யாரெல்லாம் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லணும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதுதான் அவர் அது வந்து அவரே ப்ரொடியூசராக இருந்தது. அது ஒரு நான் ஒரு இடத்துல இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கதை, நீங்கள் அதுக்கான கதையை ரெடி பண்ணுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு அது நடந்துச்சு. ஸோ இது வந்து நான் வந்து எல்லாரோடைய விருப்பம் இருக்குல்ல, இந்த விருப்பத்துக்கான ஒரு கருவியாக நான் மாறி இருக்கேன். இது இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்ட எண்ணத்தில் இல்லை அவங்க அந்த படத்தை தங்களோட படமாக ஓன் பண்ண, இப்போ நீங்கள் ஆரம்பித்து சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸில் இப்போ கனடாவில் இலங்கையில் எல்லா இடமே படம் பார்க்குறாங்க. படம் பார்த்து தே ஓன் த ஃபில்ம், அது தங்களுடைய படமாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். எனக்கு அந்த 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 ஸ்டேஜில் தான் நான் அவங்களோட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து அந்த படத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டேன், அவங்க இப்போ அந்த படத்தை எடுத்துட்டாங்கன்ற இடத்துல இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பல பேரோட ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க. யூ ஜஸ்ட் கிவன் இட், மற்றவங்களோட கையில் கொடுத்தாச்சு. நவ் தே வில் டேக் கேர் ஆஃப் தி ரெஸ்ட். அவர் உங்களுக்கு பார்ட்டாக ஆன்சர் கொடுத்துட்டாரு. பட் ஃப்ரம் யோர் எண்ட் அதான் எனக்கு வந்து நான் தான் நிறையா சொன்ன மாதிரி எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே வந்து, ஏன்னா நான் படம் எடுக்க போகிறோம் இல்லை நான் சினிமாவில் தான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆக போகிறேன்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இது மேலே இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். மதுரையில் தான் நான் இருந்தேன். ஸோ அங்கே கேள்விப்படும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாலாம் வந்து ரொம்ப சில நேரங்கள் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க, நியூஸ் படிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. அப்படின்றப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறப்போ அப்போ வந்து அங்கே ஏதோ நடந்திருக்கும், ஒரு சம்பவம் நடந்திருக்கும், இலங்கையில் நடந்திருக்கும், அப்புறம் யாரோ கொஞ்சம் பேர் செத்துருப்பாங்க, அதுக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்தே எனக்கு அது ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ என்னன்னு கேட்குறப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது எல்லாமே இது வந்து, ஏன்னா நம்ம பக்கத்தில் தான் மதுரை அப்படின்றது வந்து, மதுரையிலேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ராமேஸ்வரம், அங்கே தான் கடல் இருக்குது. கடல்லேருந்து நீங்கள் போட்டில் என்ன ஒரு 30 நிமிஷமா, அது ஆமாம் ஒரு 3/4 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் போனீங்கன்னா இலங்கை. ஸோ அவ்வளோதான் டிஸ்டன்ஸே இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஏதோ ஒரு அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்புறம் நான் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது போகலாம், நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க டைம்லேருந்தே வந்து எனக்கு வந்து இது மாதிரி, அதாவது வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குல்ல. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ரொம்ப நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். ஜஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனால் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து இந்த நம்ம இங்கே பார்க்குற சாதாரண விஷயங்கள்லாம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று போயிட்டே இருந்துச்சு. அப்போ என்னோடய ஷார்ட் ஃபில்மே அப்படி தான் ஒன்று எடுத்தேன் நான். அதுதான் நாளைய இயக்குனரில் செலக்ட் ஆச்சு. அதுதான் எனக்கு ஆக்சுவலி வந்து என்னோடய ஃபில்ம் மேக்கிங் கரியருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அந்த. ஸோ அது வந்து அதுதான் அந்த காட்சி பிளேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்பில் இருக்குது. அது வந்து ஒரு ஃப்ளைட்டு, நம்ம ஒரு ஃப்ளைட் கிராஸ் பண்ணி போனால் நம்மளுக்கு சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, ஃப்ளைட் சவுண்ட் கேட்டால் பயமாக ஓடி வந்து ஃப்ளைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அதே ஃப்ளைட் சவுண்ட் வந்து அங்கே இருக்கிற பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பயத்தையும் இதையும் கொடுக்குன்றது தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். ஒரு 3 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் அது. ஸோ அங்கேருந்தே வந்து எனக்கு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் சொல்லணுன்றது. ஸோ நான் படம் எடுக்க ஆரம்பிச்சப்பையும் வந்து அதை வந்து, ஆனால் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ அந்த லைஃப்பை பற்றி தான் தெரியாது. ஒரு எம்பத்தி இருக்குது தவிர்த்து எனக்கு வந்து அந்த ஸ்டோரிஸும் இதுவும் நிறையா தெரிய வராது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஜிகர்தண்டாக்கு அப்புறம் தான் நான் வந்து ஷோமிதரனை மீட் பண்ணேன். ஷோமிதரனை மீட் பண்ணும்போது அவர் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தார். ஸோ அவர் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் கோர் டாக்குமெண்ட்ரி. அவர் வந்து ஜாஃப்னா நூலக எரிப்பு அப்படின்ற ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரி சர்க்கிளில் பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் இருந்திருக்கு. பல ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருந்தாங்க. ஸோ அவர் ஜேர்னலிஸ்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஜேர்னலிசம்னால் வந்து நம்ம ஜேர்னலிசம் மீறி அவர் வந்து இங்கே ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கும் போது அங்கே நடக்கிற வார் நடந்துட்டு இருந்த டைமில் அங்கே இருக்கிற ஸ்டோரிஸை, அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் இங்கே வந்து எப்படி கொண்டு வராங்க. ஸோ அதுவே ஒரு படம் தான். இப்போ அவரோட லைஃப்பை பார்த்தீங்கனாலே அதுக்குள்ளே அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஸோ ஒரு பயங்கர ஒரு அங்கேருந்து வந்த ஒருத்தர் அவருக்குள்ளே அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அண்ட் ஹீ சோஸ் ஃபில்ம் டு டெல் ஹிஸ் லைஃப், டு டெல் ஹிஸ் ஸ்டோரிஸ், நாட் ஓன்லி ஹிஸ் லைஃப், அபவுட்
அவர் அப்போ ஜேர்னலிசம் ஏன் சூஸ் பண்ணாருன்னா அதுதான். ஏன்னா வந்து அது நியூஸாக மாறி பல பேரை ரீச் பண்ண போகும்போது அப்போ வந்து அது நியூஸ். அது இப்போ வந்து அந்த போர் முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சே பல வருஷம் ஆச்சு இப்போது. ஸோ அதுக்கப்புறம் அது நியூஸை வந்து பழைய நியூஸும் நம்ம விட முடியாதுல்ல. அதுக்கப்புறமேட்டு ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. அங்கே வந்து நடந்தது வந்து ஒரு ஜீனோசைட். அங்கே அவ்வளோ பேர் செத்துருக்காங்க. அது அவங்க இன்னும் நியாயம் கிடைக்கப்படாத ஒரு இதுதான். ஸோ அதில் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ இந்தியன் ஆர்மி வந்து அங்கே போச்சு அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப இவரெல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டீட்டெயில் போனதுக்கப்புறம் தான் அதுக்கு பின்னாடி இருந்த பாலிடிக்ஸும் எதுவுமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த விஷயம், பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஒரு இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் என்னென்னா இது எல்லாத்துக்குள்ளேயும் வந்து இவர் அங்கேயே வாழ்ந்ததுன்னா அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு காமன் மேன், ஒரு காமன் பீப்புளோட லைஃப் ஒன்று இதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே அடைப்பட்டு இருக்கிற ஒரு காமன் லைஃப் ஒன்று இருந்துச்சு. இல்லை அந்த லைஃப்பை நம்ம வந்து சினிமாவில் கொண்டு வரலாம் அப்படின்றது எனக்கு ஒன்று இருந்துச்சு. என்னென்னா நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் என்ன சொல்கிறது, பயங்கர எந்த விதமான கண்டென்ட்டையும் புதுமையிலையும் இதையும் வந்து எப்போவும் வரவேற்கிறவங்கன்றப்போ அதே மாதிரி ஐ திங்க் வி ஆல் ஆர் அட்டாச் டு தட். நம்ம வந்து வெளியில் வந்து அப்பட்டமாக சொல்கிறோமோ இல்லையோ, பட் ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து நம்மளோட சகோதரனோ சகோதரியோ தான் அங்கே இறந்துருக்காங்கன்ற ஒரு ஃபீல் எல்லா தமிழர்களுக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதைகளை சொல்லும் போது நம்ம வந்து அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் அதுக்கான சூழல் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரவே இல்லை. ஐ திங்க் நீலிராஜ் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் டு கம் இன் அ மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமா ஃப்ரம் அ ஈழம் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ட்டு வர ஒரு ஃபஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். ஆனால் அது ஏன் வரல அப்படின்றது வந்து இப்போ நம்ம பல படங்கள் இருக்குது. இப்போ வந்து கன்னத்தில் முத்தமிட்டாலில் வந்து அந்த ஆஸ்பெக்ட் இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்டோரி இஸ் அபவுட் அந்த ஒரு குழந்தைய வந்து அங்கே கேம்ப்லேருந்து தத்தெடுத்துருக்காங்க. அது மூலமாக ஒரு கதை போகும். அந்த மாதிரி நிறையா. இப்போ நந்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலா சார் வந்து இந்த ரெஃப்யூஜி கேம்புக்கு வர்றாங்க. இப்போ அவங்க லைலா கேரக்டர்லாம் அந்த மாதிரி ரெஃப்யூஜியாக வந்தவங்க தான். ஸோ அது அவங்க எல்லாருக்குமே அதே எம்பத்தி எல்லாம் இருந்திருக்கு. இந்த ஸ்டோரிஸ் வந்து இவங்க நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். நம்ம கதைகள் மூலமாக சொன்னால் தான் வந்து அது இருக்கும். இல்லைனா வந்து நம்ம அதை அப்படியே வந்து மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்னாலும் அது அந்த பொறுப்பு வந்து மணிரத்னம் சாருக்கு, பாலா சாருக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதே பொறுப்பு எனக்குமே ஃபீல் பண்ணேன் நான் அதை பண்ணும்போது. ஆனால் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு இவர் பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இப்போ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் எடுக்கிறது தான் உங்களோட ஐடியான்னு சொல்கிறப்போ அவர் நிறைய ஆமான்னு சொல்லி நிறைய கதைகள் சொல்லுவார். திடீர்னு வந்துட்டு ஒரு கமர்ஷியலாக ஒரு கதை சொல்லுவார். இதை எடுக்கிறதுக்கெலாம் 1000 பேர் இருக்காங்க. அது எப்படினாலும் நீங்கள் எடுக்கலாம். பட் ஆனால் வந்து வேணாம், நீங்கள் வந்து உங்கள் இதுலேருந்தே ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் சில கதைகள் டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை இதை எடுக்க முடியாது, இதை எடுத்து இங்கே ரிலீஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ ஒரு பாயிண்ட் என்ன இங்கே தான் இதே ஆஃபீஸில் தான் மாடலில் தான் உட்காந்து நிறைய ரேண்டமாக வந்து கதை சொல்கிறதுக்காகலாம் இருக்காது டிஸ்கஷன். ஏதோ ஒரு டிஸ்கஷன் இருக்கு. இப்போ நான் படம் பண்ணிகிட்டு இருப்பேன், அதில் எல்லா ஸ்டோரி டிஸ்கஷன்லையுமே அவர் இருக்காரு. ஏன்னா அவருக்கு வாஸ்ட் நாலேஜ் இருக்குது, ஒரு நல்ல வாசிப்பு இருக்குது, நல்ல ரைட்டரு, நிறைய விஷயங்களை பற்றி தெரியும். இவர் நம்ம எதை பற்றி கேட்டாலும் சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம ரெண்டு வந்து நம்ம திடீர்னு வந்துட்டு இப்போ தலைவா அந்த இதில் ஒரிசாவில் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்குல்ல, அதை பற்றி சொல்லுவார் அவர். அதே மாதிரி இப்போ அமெரிக்கா அங்கே என்ன ஆச்சுன்னா அதோட ஹிஸ்ட்ரிலாம் ஆரம்பிப்பார். ஸோ அதனால் வந்து அந்த டிஸ்கஷன் நிறையா போயிட்டே இருக்கும். அப்படியே இந்த மாதிரி ஒரு கதைகள் வரும். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு இது வரும்போது அப்புறம் நம்ம படம் பண்ணலான்னு சொல்கிறப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு கல்யாணம், அதாவது என் கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி, ஒரு கல்யாணம் அந்த நைட்டு அடுத்த நாள் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ வந்து ஒரு ஆர்மி வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறப்போ அந்த ஃபேமிலிக்கு என்ன நடக்குது. எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு குளோபலான ஒரு த்ரில்லருக்கான ஒரு கான்செப்டாக தான் பட்டுச்சு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்மாக தான் பட்டுச்சு. இது மாதிரி பேசிக்கலி ஒரு ஹாஸ்டேஜ் த்ரில்லரோ இல்லை வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் அந்த ஜோனுக்குள்ள வச்சா இந்த மாதிரி நம்மளுக்கு பல படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸே அந்த மாதிரி ஒன்று தான். ஒரு இடத்துல போய் மாட்டிட்டாங்க, எப்படி வெளில வர போகிறாங்க, அவ்வளோதான். இந்த ஒரு கான்செப்ட் எடுத்தோன்னா நம்ம எனி திங் நீ ஒரு ஃப்ளைட்டில் மாட்டிக்கிட்டாங்க, எப்படி வெளில வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வச்சாலும் அது மாதிரி இது ஒரு இதுதான். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர எமோஷனலான இது இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் த்ரூ அவுட் த ப்ராசஸ் நிறையா ஸ்கிரிப்ட் நிறைய வேர்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணும் போதும் இது பண்ணுவோம் சரி. பட் நான் ஐ வாஸ் வெரி ஷுவர் இந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம ஹிந்தியில் போய் நம்ம யார்ட்டோ காட்டுறோம். இப்போ தமிழ் இந்த மாதிரி ஏன்னா ஸ்ரீலங்கன் வார் ஒன்று நடந்துச்சுன்னே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் பாதி பேருக்கு தெரியாது. நம்ம ஊர்லேயே பாதி பேர் தெரியாது. அவுட் சைட் தமிழ்நாடெல்லாம் வந்து அதை அப்படி ஒன்று நடந்தது இது இருந்தாவே இருக்காது. அப்படி யாராவது ஒருத்தர் பார்த்தாலும், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆடியன்ஸை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. இது எதுவுமே தெரியாமல் வந்து இந்த படம் பார்த்தாலும் இது வந்து ஒரு என்கேஜிங்கான ஒரு படமாக இருக்கணுன்றதில் ரொம்ப
கீனாக இருந்தோம் ஸ்க்ரீன் ப்ளே டைம்லேருந்து, அப்புறம் எடுக்கல. ஸோ அப்படி பண்ணுறது. ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைஞ்சு வந்துச்சு. பேசிக்கலி வந்து இட் ஹேஸ் போத் தி ஹார்ட் ஆஃப் அ வார் லேண்ட் ஸ்டோரி அண்ட் ஆல்சோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ வெரி குட் த்ரில்லர். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஐ சமோ ஃபெல்ட் இதை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான் மோட்டிவாக இருந்துச்சு. அது எனக்கே என்னோட ஒரு பர்சனல் ட்ரீமாகவே மாறிடுச்சு இந்த படத்தை கொண்டு வரணுன்றது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டீமுக்குள்ளே அதை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கார்த்திகேயன்ட்டையும் கல்யாண்ட்டையும் பேசும்போது நான் இந்த ஸ்டோரி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்குமே இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் வந்து தேவர் லைக் இதை வந்து எப்படி நம்ம வந்து பண்ணிவிட்டு இங்கே, ஏன்னா வந்து இங்கே என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன தடை ஒன்று இருக்குது, ஒரு சின்ன தயக்கம் இருக்குது, அது அப்போ இருந்தே இருக்குது. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் அப்போ சொன்னது வந்து இல்லை இப்படினாலும் வந்து இது ஒரு நார்மல் ஒரு ஜானர் ஃபில்மாகவும் இருக்கும். ஸோ நம்ம பண்ணுவோம், பட்ஜெட்டும் கம்மி தான், லெட்ஸ் டூ இட்ன்ற மாதிரி சொன்னோம். ஸோ இது பண்ண ஆரம்பித்தப்போ பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஸ்லோவாக வந்து நிறையா விஷயங்கள் பிஸ்னஸாக அந்த மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் வந்தப்போ அது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இதை வந்து நம்ம வந்து விடக்கூடாது, இது ரிலீஸ் பண்ணி தான் ஆனது வந்து யார் டிசைட் பண்ணுறதுன்ற மாதிரி எனக்கு ஒரு நடுவில் வந்து ஒரு இது வந்துருச்சு. வந்து ஓகே இது வந்து நம்ம ஏன்னா பிஸ்னஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஒரு சேஃபர் கேம், ஒரு ப்ரீ சேல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அப்படி தான் ஓடுது. எல்லா சினிமாவுமே அப்படி தான் ஓடுது. இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை, மொத்த இந்திய சினிமாவும் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஒரு பட்ஜெட்டில் பண்ணுறோம், அதை வந்து முன்னாடியே ப்ரீ சேல் ஒன்று பண்ணிடணும், ஓடிடி இவ்வளோ வித்துடணும், அப்புறம் தேட்டர்கள் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் ஒன்று போகுது இல்லை. ஸோ அப்படி ஒரு போட்டு ஒரு மினிமல் ஒரு சேஃபர் கேமாக தான் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பட் ஆனால் நடுவில் சில விஷயங்கள் நடந்தனால அந்த பிஸ்னஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு தடை ஒன்று போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுவே வந்து இப்போது அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 year டிலே ஆச்சு ஆக்சுவலி இந்த படம். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு பர்சனலாக எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன எவன் டிசைட் பண்ணும் இதை, நம்ம பண்ணியாச்சு, படம் நல்லா இருக்குது, ஸோ நம்ம இதை கொண்டு போய் நம்ம டேரெக்டாக தேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அதுக்கான மூவ்மெண்ட் ஆரம்பித்தோம். அது டிசைட் பண்ணதுலேருந்து ஆக்சுவலி எல்லாமே நல்லா நடக்குது. அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் தட் இட் ஆல் ஃபில் இன் பிளேஸ். ஸோ நவ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் டுடே படம் நான் போய் தேட்டர்லாம் பாட்டு வந்தோம். அந்த வே த ஃபில்ம் இஸ் பீங் ரிசீவ்ட் பை பீப்புள், அது வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பர்சனல் அச்சீவ்மெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். சார் ரொம்ப ரைட்டான வேர்ட்ஸில் போட்டாங்க. அதாவது இந்த ஈழத்தமிழர்கள் மேலே என்னதான் நமக்கு ஒரு எம்பத்தி இருந்தாலும் அவங்களோட கதையை நம்ம சொல்கிறப்போ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதை நம்ம சொல்ல நினைக்கலாம். பட் when it comes from person who lived there, அங்கே இருக்கிற ஹார்ட் அண்ட் சோலுன்னு இருக்கிறவருக்கு வந்து அதை இன்னும் பெட்டராக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அது அப்சல்யூட்லி அதான் நடந்திருக்கீங்க. ஸோ இட் இஸ் வெரி ரைட். ஸோ நீங்க படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், ஐ வாஸ் வெரி ஹெவி சார். ஆனால் சார் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான த்ரில்லர். என்ன நடக்க போகுது, இந்த குட்டி பையன் இப்படி பண்ணுறான், இது நடக்குது, சுற்று, இட் வாஸ் so much of tension and அடுத்து என்னன்ற கியூரியாசிட்டி அதிகமாக இருந்தது. the same time அந்த குடும்பத்தோட இமோஷன்ஸை யோசிக்கிறப்போ அது வேற ஒரு ட்ராக்ல நம்மளை இழுத்துட்டு போகுது. ஸோ சார் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லாக ரெண்டுமே பேலன்ஸ் ஆகுது. இட்ஸ் ரியலி நைஸ். இப்போ வந்து அவ்வளோ வார் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய நம்ம செலிப்ரேட் பண்ணி பெரிய பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு கதை வருதுன்றப்போ this is something that really happened and you should know it அப்படின்றப்போ இதை கண்டிப்பாக மக்கள் செலிப்ரேட் பண்ணணும். எனக்கு அது இப்போ ஒரு இதாக இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, எப்படா நீ கொண்டு வர, இந்த படம் சொல்லணும்டா எல்லாருக்கும், அந்த மாதிரி எனக்கு இருக்குது இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம். அதனால தான் இப்போ நாங்களே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து இப்போ நான் டைரக்ட் பண்ண படமாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படமாக ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஒன்று இருக்கும்ல. இப்போ வந்து ஓப்பனிங் டே வந்து ஃபஸ்ட் டே புக்கிங்கு, ஓப்பனிங் டே கலெக்ஷன், அது இதுலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆனால் நாங்கள் ரொம்ப தெளிவாக இந்த படத்துக்கு ஒரு டீமாக ஒன்று வச்சுருக்கோம். பிகாஸ் இது வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு படமும் கிடையாது. அதே மாதிரி அந்த ஜோனில் வைக்க வேண்டிய படமும் கிடையாது. இது வந்து ஓப்பனிங்கே வந்து சரி பண்ணணும். ஷோமீட்டே நேற்று தான் சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து அது மாதிரி ஃபஸ்ட்டு நாளே வந்து அப்படி நினைக்காதீங்க. பட் இது வந்து ஒரு T20 கிடையாது, இது ஒரு டெஸ்ட் மேட்ச். பட் we have started good the test match and definitely வந்து we will win this. பட் ஆனால் it will take some time, but that is good ன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு இப்போ முன்னாடியே இப்போ நேற்று பாலா சார்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்துச்சி, நிறையா பேசியிருக்காரு. ஷோமீட்டை பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, அவருமே இந்த அட்வைஸை சொல்லியிருக்காரு. இங்கே பாரு, நீ வந்து இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றதை நாளைக்கு நீ டிசைட் பண்ணிலாம் இது பண்ணாத. இது போகும். இது வந்து we have started ஒரு மூமெண்ட், அவ்வளோதான். திஸ் மூமெண்ட் will take its own time to reach. பட் ஆனால் இதை நம்ம பண்ணதே நம்மளுக்கான அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி 1 லட்சம் ஜாலியாக இருக்கலாம், நீங்கள் பார்ட்டி பண்ணலாம், அதெல்லாமே சொல்லியாச்சு அந்த விஷயங்கள்லாம்.
ஆனால் இட் வில் டேக். இப்போ வந்து பாலா சார் வந்து சேது படம் பண்ணப்பையும் சரி, மிஷ்கின் சார் வந்து சொல்லியிருந்தாரு சேது படம் எடுத்தாரு. ஒரு 2 வாரம் வரைக்குமே எனக்கு இந்த படம் என்ன ஆகும்னே தெரியாது. சரி படத்தை தியேட்டர்லேருந்து தூக்கிடலாமான்ற டைமில் வந்து படம் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து ஓட ஆரம்பிச்சது நிற்கவே இல்லைடா. அது வந்து 1 வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு. படத்தோட தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் அப்போ வந்து என்னன்னா, அப்போ பாலா சார் அந்த சேது டைமுக்கும் இப்போ வரைக்கும் இப்போ பயங்கர சேலஞ்சிங் ஆக்சுவலி. இப்போ என்னன்னா வந்து நம்ம நேற்று நாங்கள் தேட்டர் பிடிக்கிறதுக்கெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்த மாதிரி படங்களுக்கு எஸ்பெஷலி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு வைரல் சாங் கிடையாது, நம்ம வந்து ஒரு போடுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு கிடையாது, அந்த மாதிரி படம் கிடையாது இது. ஓகேவா? ஹுக் ஸ்டெப் போட்டுட்டு நம்ம முன்னாடியே வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான. ஸோ நாங்கள் வந்து ப்ரொமோஷனாகவே வந்து இந்த படத்தை நிறைய பேர் போட்டு காமிச்சிருவோம். படத்தை வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஹானஸ்ட்டாக சொல்லட்டும். நம்ம வந்து மறைச்சி வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணல. நம்ம அந்த படத்தில் இது இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணிட்டு இப்போ அப்படின்றது ஐடியா கிடையாது. ஸோ அதனால் ஓப்பனாக வந்து படத்தை வந்து போட்டு காமிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து அத்தனை பெரிய டேரக்டர்ஸும் வந்து பேசினாங்க. அப்புறம் இன்றைக்கி சூர்யா சார் வந்து படத்தை பற்றி ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் தனுஷ் சார் வந்து படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னார். எல்லாருமே அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராணா தகுமதியாக ஒருத்தர் வந்து இந்த படத்தை வந்து கோப்ரொடியூசராக வர்றதுக்கு காரணமே அவர் படம் பார்த்துட்டு தான் பண்ணார். நாங்கள் ஒரு பாம்பேயில் ஒரு ஸ்க்ரீனிங் வச்சோம். ரேண்டமாக வந்து பாம்பே பீப்புள், அதாவது அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி அவங்களுக்கும் இந்த தமிழ் வாருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் தே ஆல் லவ் த ஃபில்ம். அண்ட் நேற்று வந்து ஹைதராபாத்தில் வந்து ஒரு 2 ஷோ 200 சீட்டர் வாஸ் ஹவுஸ்ஃபுல் அண்ட் லைக் பேசிக்கலி ஒரு பெரிய மாதிரி. அண்ட் பீப்புள் லவ் தேர். நிறைய பேர் அப்படியே ரொம்ப எமோஷனலாகி. ஸோ திட் இஸ் கிரியேட்டிங் அந்த வேவ் இருக்குல்ல. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம ஒரு தேட்டர் கொடுக்குறோம்ல, இப்போ வந்து மற்ற படங்கள் மாதிரியே நம்மளுக்கு இதுக்கும் ஆன சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து எல்லாமே புக்கிங்லாம் நடந்துடணும், 2வது நடந்துடணும், இல்லைன்னா வந்து தேட்டர் அப்படின்றது இருக்குது. பட் வி ஆர் ஃபைட்டிங் பட் இட்ஸ் கோயிங் இன் அ வெரி பாசிட்டிவ் டைரக்ஷன் தான். அது சர்வசமாக ஸ்லோவாக போகும், பட் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். இப்போது நீங்கள் முதல் கேள்வியோட பதிலே நீங்கள் சொன்னீங்க, முதல் கதையே இப்படி பண்ணணுன்றது உங்கள் குரு சொல்லியிருக்காங்க, யூ ஆர் ட்ரையிங் ஹார்ட் ஃபார் இட். பட் இந்த கதை தான் சொல்லணுன்றனால தான் இது இவ்வளோ டைம் ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா உங்களோட முதல் படம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோ இல்லை எப்போ நடந்திருக்க வேண்டியதாக இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த ஈழத்து கதையை சொல்லாமல் நான் வேற ஒரு கதையை பண்ணியிருந்தால் அது இதுக்கு முன்னாடியே ரொம்ப இலகுவாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லை, இதுக்கு ஒரு காத்திருப்பு வேணும் இல்லை. இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி தான் இந்த படம் நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறோம்ல ரிலீஸுக்காக. அதுவே இந்த கதைன்றதுனால தான் இது எப்படி ஆகுன்ற தயக்கம் எல்லாருக்குமே இருக்குல்ல. இந்த தயக்கத்தையெல்லாம் நம்ம உடைச்சி வர வேண்டி இருந்திருக்கு. ஸோ இந்த ரிலீஸ் இப்போ பண்ணும்போது நாங்கள் இந்த தயக்கத்தெல்லாம் எல்லார்ட்டேருந்தும் உடைச்சி இங்கே ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பல பேருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து பல பேருடைய தயக்கத்தை உடைச்சிருக்கு. இப்போ நிறைய டேரக்டர்ஸ் சொன்னாங்க. இப்போ நான் மீட் பண்ணும்போது, இப்போ சேரன் சார் மீட் பண்ணேன். அப்போ சொன்னார், எங்களுக்கெல்லாம் படம் இந்த மாதிரி ஈழத்து கதை பண்ணணும், நானே ஒரு கதை வச்சுருக்கேன்டா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கதை வச்சுருக்கேன். இங்கே இருக்க இயக்குநர்கள் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு ஈழத்தை பற்றி ஒரு கதை பண்ணணும்னு கதை வச்சுப்பாங்க. நான் இவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு அவர் சொன்னது, அது தயக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்திபன் சார் படம் பார்த்துட்டு வரும்போது சொன்னார், நாங்களாம் தைரியமாக என்னமோ பேசுகிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் தைரியம்னா இந்த படம் எடுத்ததுனா தைரியம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுதான். ஸோ இந்த படம் ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த தைரியத்தை நம்ம அடையிறதுக்கு ஒரு காலம் வேணும்ல, இந்த தயக்கங்களெல்லாம் உடச்சி அடையிறதுக்கு ஒரு காலம் வேணும்ல. அதை உடைச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் இந்த கால் பண்ணும்போது நினைக்கிறவங்க அவங்களும் தயக்கம் விளையிச்சு, இந்த படம் வந்துருச்சு, ஸோ இந்த படம் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க, படத்தை பற்றி எந்த விதமான தப்பான ரிவ்யூஸும் கிடையாது. நீங்கள் வந்துட்டே இருக்கிற ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தா எல்லாமே பாசிட்டிவான ரிவ்யூஸாக இருக்குது. ஸோ மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க, படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் தயாராக இருந்திருக்காங்க. தமிழ் சினிமா மக்கள் வந்து இந்த மாதிரி படத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அல்லது இங்கே இருக்க ரிவ்யூவர்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க. ப்ரெஸ் ஷோ போட்டோம், ப்ரெஸ் ஷோ அவ்வளோ அப்ரேஸ் பண்ணாங்க. அந்த ப்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப வில்லிங்காக ரெடியாக இருந்திருக்கு, இப்படி ஒரு படத்தை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ நம்ம கொடுக்குறதுக்கு இருக்க தயக்கம் இருந்துச்சு. அந்த தயக்கம் வந்து நிச்சயமாக அது காலதாமத்தை ஏற்படுத்தும் தான். அது வந்து எல்லா புது முயற்சிகளிலும் எல்லா வித்தியாசமான முயற்சிகளும் ஒரு ரெகுலராக ஸ்டீரியோ டைப் ஆஃப் விஷயங்கள் வந்து ஈஸியாக நடந்துடும்ல. ஸ்டீரியோ டைப்லேருந்து வெளியே போகும்போது நமக்கு அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கான டைம் எடுத்துக்கிச்சு. இல்லைன்னா முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் அது ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் இட் வில் எனி ஃபில்ம் வில் ஆர் எனி ஆர்ட் ஃபார்ம் வில் சூஸ் இட்ஸ் வே த்ரூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டுமே அந்த மாதிரி தான். ஸோ லெட்ஸ் see. அது இப்போ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நாங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா உலகத்தில் ஓர ஆரம்பிச்சு, ஈரானுக்கு மேலே ஓர ஆரம்பிச்சு. நாங்கள் டிசைட் பண்ணுவோம், டேட் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த 4வது நாள் வந்து ஓர அறிவிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் இடையில வேற இன்னும் வேற பயந்தோம். ரிலீஸ் டேட்டுக்கு பக்கம் ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி ஓர் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நம்ம படத்தை தியேட்டருக்கு பார்க்க வரக்கூடியமாக இருக்குமா, ஓர் இன்னும் எஃபெக்டிவானா தியேட்டருக்கு மக்கள் வராத அளவுக்கு போர் பயங்கரமாக இருக்குமோ தெரியல. அந்த பயத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துச்சு.
ஆனால் இப்போ வந்து உலகம் வார் மூடில் இருக்குது. இப்போ இன்றைக்கி அந்த படம் பார்த்த அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களாம் வந்து அவங்களுக்கு இந்த வார் எஃபெக்ட் ஆயிடுச்சுல்ல சார். ஆக்சுவலி நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, நான் இந்த வார் ஸ்டார்ட் ஆனப்போ ஐ வாஸ் இன் துபாய். நான் வந்து இந்த மேலே இந்த மிசைல்ஸ் பறக்கிறதெல்லாம் ஐ விஷுவலைஸ்ட் இட். என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம வான வேடிக்கை பார்க்குற மாதிரி கீழே இருந்து பார்த்து ஃபுல்லாக சவுண்ட். ஐ வாஸ் டூ டம் தட் ஈரான் வந்து பக்கத்தில் தான் இருக்குன்றது கூட எனக்கு தெரியல. அவ்வளோ அன்னவேராக இருந்திருக்கேன். அவங்களுக்கு எங்கேயோ சண்டை நடக்குது, ஏன் துபாயில் இது பறக்குதா, அவ்வளோ அன்னவேராக இருந்தேன். அப்போ சும்மா வேடிக்கை பார்த்த எனக்கே அப்படி இருந்ததுன்னா, அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வந்து இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அது எப்படி இருக்கும்? தட் இஸ் த ரிலேட்டிங் பாயிண்ட் தட் ஐம் ஹேவிங் ரைட் நவ. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஈரானில் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 3000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்க டீ கடையில் நமக்கு வந்து டீ விலையை கூப்பிட்டாங்க. நாளைக்கு டீ கடைக்காரன் வந்து டீ, அப்போ வந்து ஃபேமிலி எஃபெக்ட் ஆகும். டீ கடை வச்சிருந்தவரால் டீ கடை நடத்த முடியல, ஸோ கடையை மூட்டார். இப்போ அவருக்கு வந்து அவங்க அந்த ஃபேமிலிக்கு எஃபெக்ட் ஆகுதுல்ல, அவருடைய வருமானம் பாதிக்கப்படுது, ஒரு ஃபேமிலி எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை இப்போ ஒரு 3000 மைல்களுக்கு அப்பால் நடக்கிற போரே வந்து இங்கே ஒரு குடும்பத்தை பாதிக்குது. அந்த குடும்பம் எத்தனை பிளானில் இருந்திருக்கும், எல்லாமே அவருக்கு பிஸ்னஸ் இழந்து போச்சுன்னா என்ன ஆகுன்றது இருக்குல்ல. அப்போ அந்த ஓர் நடக்கிற இடத்துல இருக்குங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு அங்காலேயே இவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்துன்னா அந்த போருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களோட இது இருக்குல்ல. இது வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு ஈரான் எடுத்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் பார்க்கலாம். ஈரானில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல மிசைல்ஸ் போச்சுன்னு, அந்த மிசைல்ஸ் போய் விழுந்த இடத்துல ஒரு குடும்பம் இருந்திருக்கும்ல, அங்கே ஒரு திருமணம் நடந்திருக்கும், அங்கே ஒரு பிறந்தநாள் நடந்திருக்கும், அங்கே ஒருத்தன் வாழ்ந்துருப்பான், ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல. அவன் அதுதான் இந்த படம். இந்த படம் வந்து அந்த விழுந்த இடத்துல வாழ்கிற ஃபேமிலியில் இது அதான் அது ஒரு குளோபலான விஷயந்தான். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஏதோ இந்த படம் முடிஞ்சு வந்த பிறகு நிறைய பசங்க, எனக்கு அதுதான் இதாகிடுச்சு. ஃப்ரான்ஸில் பார்த்தா எல்லாமே 20 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, 20 வயசுக்குள்ள அந்த இப்போ நம்ம சொல்கிற ஜென்சி க்ரௌட் இருக்கலாம். அவங்கள ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த படத்தை ட்ரம்ப் பார்த்தாருன்னா இந்த படத்தை எப்படி இந்த போர் வேணான்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் எதிர்பார்க்காத ஆங்கிள். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த போரோட வலி இந்த படம் சொல்லுது இல்ல. வன்முறையை சொல்லலை இந்த படம், வெறுப்பை சொல்லலை இந்த படம். இந்த படம் வந்து போர் வேணாண்டா, எவ்வளவு கொடுமையா இருக்குடா, ஒரு குடும்பத்தை எப்படியா பாதிக்குதுன்றது சொல்லுது இல்ல. சூர்யா சார் சொன்ன மாதிரி பீஸ் வேணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கும் இந்த படம் வந்து அவ்வளோ பிடிக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது ரொம்ப ரெலவெண்ட்டாகவும் இருக்கு. த கரண்ட் திங் தட்ஸ் கோயிங் ஆன். அதான் அதை நாங்கள் டிசைட் பண்ணவே இல்லை. அதான் சொன்ன மாதிரி அதுவா அந்த படம் நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுறேன். எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த ஸ்கிரிப்ட் ஒரு சோலாக இருக்குது, அது படமாக மாற்றும் போது இருக்குல்ல அந்த படம் ஒரு சோல். ஸோ அந்த சோல் அதுக்கு தெரியும் எப்போ நான் வந்து வெளியே வரணும். அது வந்து கரெக்டான நேரத்தை சூஸ் பண்ணுதுன்னு ரொம்ப இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு நான் இன்னும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த படம் இப்போ நான் என் படத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் நிகழ்து. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலை பண்ணணும். ஏன்னா இப்போ நான் கார்த்திக்கை நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பெங்களூர்லேருந்து கிளம்பி இந்த போடுற முள்ளிவாய்க்கால் போடுறான்னு சில நேரத்துக்கு ஐடி கம்பெனிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து இங்கே மனித சங்கிலி போராட்டம்லாம் கலந்துக்கிட்டு ஈழத்தமிழுக்காக பண்ணுறாரு. ஸோ ஆனால் அவர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அதுதான் நடந்துச்சு, ஆனால் எனக்கு தெரியாது. அப்புறம் அவரை பேசும்போது தான் நான் அந்த போராட்டம் நினச்சதாவா அங்கே வந்திருந்தேன், நான் 2-3 பசங்களாம் கூப்பிட்டு பெங்களூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து போராட்டத்தை கலந்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ கனெக்ட் பண்ணுது இல்லை பீப்புள், யாரெல்லாம் சேர்ந்து இதை பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த இதெல்லாமே எனக்கு அதை நான் அந்த மாதிரி பார்க்குறேன். அந்த ஆர்ட் நம்மள சூஸ் பண்ணும், யாரு தேவைப்படுது. அவர் சொல்கிற மாதிரி தான், அவருடைய படத்தில் சொல்கிற மாதிரி தான். சரி, இப்போ எனக்கு இப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் தோணுது, இந்த ஈழத்தமிழர்கள் மேலே உங்களுக்கு ஒரு சம் அன்செட் ஒரு லவ்ட் ஒரு லவ் ஒன்று இருக்குது. அதான் எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் அங்கங்கே இருக்குது. அப்படியா? ஆமாம், அது அந்த ரெஃபரன்ஸஸ் அங்கே முன்னாடியே இருக்குது. அதே மாதிரி இப்போ ஜெகமே தந்திரம் படத்தில் அது ரொம்பவே ப்ராமினென்ட்டாக பண்ணுன்ற மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். அதே மாதிரி இப்போ XXXலாம் வந்து அந்த கதையை சொல்ல நம்ம வந்து இப்போ என்னென்னா XX வந்து சொன்னது வந்து ஒரு ட்ரைபல் பற்றின ஒரு கதை தான். ஆனால் நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த கதையை சொன்னீங்களான்னு சொன்னாங்க. பட் ஆனால் என்னென்னா அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற கதை தான். இப்போ வந்து ஒரு ரிசோர்ஸஸ்க்காக ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்த வந்து அந்த இடத்த விட்டு விரட்டணும் அப்படின்றது ஒன்று ஸ்லோவாக விரட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் முடியவே இல்லைன்னா மொத்தமாக அழிச்சிடுவாங்க அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்குது. அது நம்ம தெருமுக்கில் கூட நடக்கும். ஒரு நார்மல் லேண்டு அதை அதுலேருந்து ஆட்களை காலி பண்ணுன்றதுக்காக என்ன நடக்குதோ அது ஒரு மிகப்பெரிய லெவலில் கண்ட்ரி லெவலில் பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வாராக மாறுது. எல்லாமே ஒரு ரிசோர்ஸஸ் தானே. ஈரான் வாருமே வந்து அவர் ஏதோ ட்ரம்ப் வந்துட்டு ஏதோ அந்த நியூக்ளியர் இது அங்கே அவங்ககிட்ட இருக்குது அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தானே இது. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு ரிசோர்ஸஸ்க்காக ஒரு இது பண்ணப்பட்டது தான். ஸோ ஆக்சுவலி லேண்டுக்குள்ளே ரிசோர்ஸ் இருக்கும்போது சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் ஒரு அதுக்காகவே சண்டைகள் ஆரம்பித்து அதில் இருக்க பீப்புளெலாம் ஒழுங்காக வாழ முடியாமல் போய் அப்படி ஆகுதுல்ல. ஸோ அதனால் அது இன்னுமே அது எவ்வளோ சொன்னாலும் அது வந்து புரியாது. அதுக்கான ஒரு இது ஆறாது நம்மளுக்கு.
ஓகே நம்மளுக்கு என்னன்னா இப்போ இந்த கதையை சொல்லிட்டோம் ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் வரவே வராது. நிறையா சொல்லணும். இது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்றது எனக்குமே தெரில. இது இந்த தாக்கத்தை ஏற்படுத்திட்டா அது வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியல எனக்கு. ஆனால் ஓகே. ஸோ இப்போ அடுத்த வந்து ஏதாவது ஏன்னா நம்ம இப்போ XXL சொல்லியிருப்போம் இல்லையா, ஒரு சினிமா இஸ் அ வெப்பன், சினிமா இஸ் அ டூல் தட் கேன் சேஞ்ச் திங் அப்படின்றது. அதுக்கான ஒரு முயற்சி தான். பட் ஆனால் அது என்ன பண்ணுதுன்றது தெரில. இந்த படத்தில் ஒரு இடத்துல அந்த எண்டில் ஒன்று வரும்ல, ஸோ நம்ம துப்பாக்கி இருக்குது ஆனால் ட்ரிகர் ஆடுற கையில் இருக்கின்றது இருக்குல்ல, அந்த டயலாக் இருக்குல்ல, அதுதான் எல்லா ஓரையும் தீர்மானிக்குது. இப்போ இன்னைக்கு உலகம் ஒரு ஓருக்குள்ளே இருக்குல்ல, ஸோ அந்த ஓரை தீர்மானிக்கிறது யார் கையில் இந்த ட்ரிகர் இருக்கின்றது தான். ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. நம்ம அதுதான் இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீட்லேயும் அதே தான், அதுதான் வேர்ல்டுலேயும். ஸோ அது த கன் இஸ் அ மிஷின் தான். ஸோ பட் நம்ம தான் வந்து அந்த ட்ரிகர் அழுத்ததா இல்லைன்ற முடிவை நம்ம எடுக்கணுன்றது இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இருக்கிறது ஓர் நடக்கிறதும் அது அமைதியில் முடிகிறதும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இது வந்து நான் குளோபலாக தான் அது டயலாக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி குளோபலாக டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். சார் இப்போ ஐ பிலீவ் இது வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ரியல் ஸ்டோரிஸ்லேருந்து எடுத்த ஒரு கதை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் இருந்திருந்தீங்களா? கல்யாண வீடோ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் வேறு இந்த ஃபோர்ஸஸ் கேம் அந்த மாதிரி நடந்திருக்கா? அதாவது இப்போ கல்யாண வீட்டில் இருந்தேன்ட்டு கிடையாது. இப்போ நான் வந்து பல இரவுகள் இப்படி கழிஞ்சிருக்கோம். அதில் ஒரு இரவு தான் இது. இப்போ நீங்கள் சாதாரணமாக நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், திடீரென்னு நாய் குலைக்க சத்தம் கேட்கும். நாய் குலைக்க சத்தம் கேட்டாலே பதட்டமாகும். இப்போ இன்றைக்கே இந்த ஃப்ரான்ஸில் கனடாவில் யாரோ ஒருத்தங்க இப்போ எழுதியிருக்காங்க படம் பார்த்துட்டு, எனக்கு அந்த ஸ்க்ரீனில் நாய் குலைக்கும் போது நான் வந்து ஷிவரிங் ஆகிறேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த ட்ரோமா இருக்கும் பாருங்கள். ஓரோட ட்ரோமா வந்து இப்போ வெளியே போருக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் வந்து போர் வந்து அதாவது சோகோல்டு போர் முடிஞ்சது வந்து அவங்களுக்கு தான். போருக்குள்ளே இருந்தவங்களுக்கு போர் முடியாது. அது வந்து கேரிங். ஸோ அந்த ட்ராமா இருக்கும் வரைக்கும் அவனுக்கு போர் இருந்துகிட்டு இருக்கும். அவன் டக்குன்னு அந்த இதாகும். எனக்கே வந்து நாங்கள் மொட்டை மேலே பேசிட்டு இருப்போம், டக்குன்னு நீங்கள் வெடி கொளுத்திட்டு ஏதாவது ஊர்வலம் போகும்ல, நான் டக்குன்னு கொஞ்சம் ஷிவர் ஆகும். பார்த்தா இவங்களும் நார்மலாக பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் எனக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும், நான் ரியலைஸ் பண்ணி ஓகே இது வந்து ஏதோ வெடி சத்தம் போட்டு போகிறாங்க. அந்த வெடி சத்தம் டப்புன்னு மட்டும் அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எனக்கு நாய் குலைச்சா பயமாயிரும். நைட்டில் நாய் குலைச்ச சத்தம் டக்குன்னு. அந்த படத்தில் வந்து இவர் எல்லாமே பார்த்தது தான். இப்போ அதே மாதிரி கல்யாணம் நடந்திருக்கு, அந்த கல்யாண வீட்டில் இருந்திருக்காரு. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் ஆர்மியே வந்திருக்கும், அதுலேயும் இருந்திருப்பாரு. பட் ஆனால் இது எல்லாமே இதே மாதிரி நடக்கல. இட்ஸ் லைக் ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். இது வெவ்வேறு இடங்கள் நடந்துச்சு. இப்போ எனக்கு வந்து அந்த இரவுகள் இருக்குல்ல, இப்போ ஆர்மி வந்து வெந்நில சப்பாத்தி குடிச்சு விட்ருக்காங்க. நாங்கள் சப்பாத்தியை கியூரியாசிட்டியாக பார்த்துருக்கோம். அவங்க பாட்டு பாடிட்டு சப்பாத்தி சுட்டிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு பதட்டமாக இருக்கும். அந்த இரவு வந்து அவ்வளோ நடுங்கிட்டே உட்காந்துருப்போம். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம்ல அந்த இரவு. அவங்க வந்து கேஷுவலாக இருப்பாங்க. சிலவளவு ஒன்றுமே பண்ணாமல் அவன் பாட்டு கிளம்பி போனாலும் போயிடுவாங்க, இல்லை ஏதாவது நடக்கலாம். ஆனால் எங்களுக்கு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்படி வந்து பல இரவுகள் இருந்திருக்கு. இப்போ இதில் அது வந்து எனக்கு சப்பாத்தின்னு ஒரு சாப்பாடு தெரியாதுங்க. அப்போ தான் அந்த காலப்பகுதியெலாம் சப்பாத்தின்ற அதுவே நான் வந்து ஆமி சாப்பிட்ற சாப்பாடு நினச்சிட்டு இருந்தேன். நான் சப்பாத்தி சாப்பிட்றதே கிடையாது. நான் வந்து சென்னை வந்த பிறகு பார்த்தா எல்லாம் லோயலா காலேஜில் படிச்சிருப்பா ஹாஸ்டலில் சப்பாத்தி இப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. நான்லாம் எப்படி இதை சாப்பிட்றது? எனக்கு சப்பாத்தி டச் பண்ண முடியாது. எனக்கு சப்பாத்தி டச் பண்ணால் அது ட்ராமடைஸ் ஆகிரும். ஸோ நான் இவ்வளோ பயங்கர கஷ்டப்பட்டேன். வேறு வழி இல்லாமல் பசங்கள்லாம் இல்லைடா சாப்பிட்றா இப்போ, ஏன்னா ஒரு 2 நாள் சப்பாத்தி தான் போடுவாங்க லோயலாவில். நான் ஹாஸ்டலில் என்ன பண்ணுறது? ஸோ அந்த சப்பாத்தி பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். அது இப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. எனக்கு அதோட அந்த சப்பாத்தின்ற சாப்பாடு நம்ம எல்லாரும் சாப்பிட்றாங்கன்றது நம்ம இங்கே காலேஜுக்கு வந்து அப்புறம் எல்லாரும் சப்பாத்தின்றது இங்கே ஒரு புழக்கத்துலேயே ரெகுலராக எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு போல இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர்மி சாப்பிட்ற சாப்பாடு தான். ஸோ அந்த சின்ன பையன் கியூரியஸ் பண்ண இவனுங்க நம்ம சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, இவன் வந்து ஆர்மி இந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதுதான் ஆர்மிக்கு பூஸ்ட். ஸோ அந்த இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம அனுபவிச்ச விஷயம் தான். இதெல்லாமே இந்த படத்துக்குள்ளே வருது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு டைமில் நம்ம இது பண்ணி அது திருமணங்கள் இப்படி தான் திருமணங்கள் நடக்கும், இப்படி பல வகைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். அது மாதிரி எல்லாமே உள்ள ஆமி வர்றது, ஆமி வந்தாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு தயாராகிறது. ஸோ எல்லாமே இருக்குல்ல, ஒரு ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்குல்ல. எப்போயுமே வந்து அந்த போருக்குள்ள இருந்தவங்க வந்து டக்குன்னு ரெடியாகிடுவாங்க. இப்போ ஈரானில் வந்து போர் ஆரம்பிச்சிருந்த உடனேயே நீ முதல் இடம் ரியாக்ட் பண்ணது யாழ்ப்பாணத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்கில் நின்ட்டாங்க ஆட்கள். எங்கேயுமே உலகத்தில் நிற்கல. ஏன்னா அவங்க டக்குன்னு தங்க சர்வைவல் மூடுக்கு போயிடுவாங்க. ஸோ பெட்ரோல்லாம் வாங்கி வச்சுக்கணும், ஓர் வந்துருச்சு. நீங்கள் பெரிய நியூஸ் ஆச்சு. நான் சென்னையிலாம் ஜாலியாக இருந்தாங்க எல்லோரும். அவங்க 1 வாரம் கழிச்சு தான் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பெட்ரோல் பங்க்லாம் போய் அவங்க இமீடியட்டாக அங்கே ஓர்ன்ற செய்தி வந்தோடனே பெட்ரோல் பங்க் 3 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க்லாம் வீட்டிலலாம் பெட்ரோல் வாங்கி பாபா இதெல்லாம் வச்சுட்டாங்க, ரெடியாக இதெல்லாம் வச்சுட்டாங்க. நாளைக்கு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வந்து இன்றைய நாளை வாழ்ந்து வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ லிவிங் இன் ப்ரெசன்ஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து ஓருக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், போர் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ போர் வாழ்க்கை, இந்த படம் வந்து போர் வாழ்க்கையே சொல்கிறோம். நம்ம வந்து எல்லா வகையான வாழ்க்கையும் பார்த்துருப்போம், சென்னை வாழ்க்கை, மதுரை வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம். இது போர் இருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. போர் வந்து வெறும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க, ரத்தம், அப்படி மட்டும் இல்லை. போருக்குள்ள மக்கள் வாழ்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே காதல் இருக்கும், அதுக்குள்ளே திருமணம் இருக்கும். ஆனால் நிஜமாக அந்த படத்தில் இருக்கிற டயலாக் தான் ஃபைட்டிங் ஃபார் நத்திங். அது ரொம்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கடைசியில் அதுதான் போல. எதுக்கு பீஸ்ன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் பீஸ்ன்னு ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் அனுபவிக்கிறவங்க அதில் இதில் இல்லையே. அது வந்து என்னன்னா, இந்த இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அதை பற்றி இந்த படம் வந்து டீல் பண்ணியிருக்கு. ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சுன்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம யார்கிட்ட கேட்டாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆர்மி அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, ஆர்மிக்கு போய் சேரணும் அப்படின்னா தட்ஸ் அ ப்ரைட் ஆஃப் அவர் கண்ட்ரி, ஒரு பேட்ரியாட்டிக் ஒரு இதுதான். ஸோ இப்போ நம்ம நிறைய வாரை பற்றி பார்த்துருக்கோம். நிறைய படங்கள், நம்ம ஹிந்தி படங்கள்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிஷன், அதில் வந்து ஒரு ஹீரோய்க்கான ஒரு இதில் போய் ஏன்னா எப்போவுமே வந்து ஆர்மியில் போய் உயிர் இழக்கிறதுன்றது வந்து நம்மளுக்கு அவங்க நாட்டுக்காக செய்கிற ஒரு தியாகம் தான். ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே நம்மளுக்கு அது ஒரு இது இருக்கும். ஸோ அது வந்து இப்போ எப்படின்னா, இந்த பர்டிகுலர் மிஷன், இந்த வார்க்கு வந்து இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸாக அனுப்பப்பட்டு, ஆனால் பின்னாடி வந்து பார்த்தா அதே தமிழர் குரூப்போடு சேர்ந்து சண்டை போடுற மாதிரி பண்ணப்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஆர்மி பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு சண்டை போகிறோம்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து தே ஹவ் கம் டு எஸ்டாப்ளிஷ் பீஸ். அதனால தான் அந்த இதோட பேரே இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், IPKFன்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு 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 ரேஸாக பார்த்தோன்னா நம்ம வந்து தமிழ், இந்தியா, இப்போ அவங்களும் தமிழர்கள் தான் பண்ணுறப்போ வந்து ஒரே. ஸோ அவங்க எல்லாமே சகோதரர்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சண்டை போட்டுக்கிற எல்லாரும் மாட்டிகிட்டு இருக்க எல்லாருமே ஒரே குரூப்பை சேர்ந்தவங்க தான். ஆப்போசிட் சைட் கிடையாது. நீங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான்ற மாதிரி சொல்ல முடியாது. இது இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னா அந்த பக்கம் வந்து பாகிஸ்தான்காரன் அப்படின்ற மாதிரி சொன்னால் யூ கேன் டேக் அ சைட். பட் இதில் சைடு எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே ஒரே இதுதான். ஆனால் வந்து ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், ஃபார் வேரியஸ் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரனால தான் எல்லா சைடில் ஒரு பெர்ஸ்பெக்டிவுமே வந்து ஒரு ரைட்டிங்கில் கொஞ்சம் டீல் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அதனால தான் வந்து இப்போ ஆர்மிக்கு கேப்டனாக வரவருமே வந்து அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, எங்களுக்குமே தெரில எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரியாத ஒரு வார் அப்படின்றது இருக்குல்ல, அதை பற்றி ஒன்று சொல்லணும்ல. ஏன்னா வந்து அதுலேயுமே இப்போ எப்படி நம்ம வந்து சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, ஜெயிச்சாதான் பேசுவானுங்கன்ற மாதிரி அந்த ஆர்மியோட இதுலேயுமே வந்து அதுலேயுமே ஒரு ஜெயிச்ச மிஷனில் போய் போனால் தான் பேசுவாங்கன்றது கிடையாதுல்ல. திஸ் இஸ் ஆல்சோ லைஃப். அங்கேயும் அந்த ஆர்மி ரெண்டு பக்கமே பயங்கரமான இழப்புகள் இருந்திருக்கு. ஆர்மிக்கும் நிறையா இழப்புகள் இருந்திருக்கு, அங்கேயும் இழப்புகள் இருந்திருக்கு. ஸோ ஆனால் இதுக்குள்ளே இதோட ரொம்ப ஒரு ஹார்ட் பாலிட்டிக்ஸ்குள்ளே போகாமல், இதோட ஒரு ப்ளேம் கேம்குள்ளே போகாமல், இதுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்க ஒரு மக்கள் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இதை எப்படி பார்த்தாங்கன்றதை வந்து டீல் பண்ணது தான் இந்த படத்தோட ஒரு பியூட்டின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து தே ஆர் நாட் ட்ராயிங் எனி கன்க்ளூஷன்ஸ் ஹியர். தே ஆர் நாட் இதில் வந்து இந்த கன்க்ளூஷனோ இது வந்து இவன் ஹீரோ வில்லனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைக் ஓகே, எல்லா பக்கமும் துப்பாக்கிகள் இருக்குது, ஆனால் இஃப் பீப்புள் அரவுண்ட் டிசைட், அதில் வந்து ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆகாமல் ஒரு அந்த இடத்துல அந்த 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 அமைதி, இந்த படத்தில் வர மாதிரி அந்த அமைதி தற்காலிகமாக இருந்தாலும் ஆனால் அந்த இடத்துல ஒரு அமைதின்னு வந்துச்சுல்ல, ஒரு பீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் தேர். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாகவே நடந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இன்னைக்கு கூட படம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, இந்த படத்தில் என் ஃப்ரெண்டு மதுரையில் என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒருத்தங்க அவங்க கேம்பில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க பார்த்து சொன்னாங்களாம், படம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா அவங்களாம் வந்தவங்க திரும்ப அவங்க போக முடியாது அங்கே, அவங்களாம் சின்ன வயசில் பார்த்து அந்த விஷயம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் காட்டுற மாதிரி எண்ணில் நிஜமாக எல்லாருமே ஒரு மாதிரி மைண்டு மாறி ஒரு மாதிரி பீஸ் வந்துருந்துச்சுன்னா நாங்களாம் நல்லா இருந்திருப்போம். ஆனால் அது மாதிரி நடக்கலை. நாங்கள் வந்து வரவேற்கும் போது எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, அந்த இந்தியாவே வந்தாங்கல்ல பீஸ் கீப்பிங் வரும்போது, எங்கள்லாம் அந்த ஸ்கூல் வீட்டில் வந்து அந்த வீட்டில் இருக்க பூ மரங்கள் இருக்குல்ல, அங்கங்கே பூக்கள்லாம் பறித்து நாங்கள் மாலையெல்லாம் ரெடி பண்ணி இந்தியா வரும்போது மாலையெல்லாம் போட்டோம். ஏன்னா அவங்க சேவியராக வந்தாங்க. ஸோ அதான் அந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்கும், நீங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டு இப்போ நீங்கள் அவங்களுக்கான சண்டையை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்றது இருக்குல்ல. அப்படி நாங்கள் வந்து அவங்க எங்களை காப்பாற்ற வர்றவங்கன்னு சொல்லி ஆராத்தியெல்லாம் எடுத்து வச்சோம். எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் இருக்குது, ஆராத்தியெல்லாம் எடுத்து வர விட்டது. நாங்களாம் மாலை போட்டுக்கேன், நாங்களாம் வரிசையில் நின்றுருப்போம். ஸோ அந்த ஆர்மி வந்து இப்படி இதில் வரும்போது நிப்பாட்டோன்னே நாங்கள் போய் இந்த மாலை போடுவோம். அந்த கவசமான அந்த செயின் பாக்ஸ் போட்ட கவசமான இருக்குது. இப்படி வந்தது திடீர்னு பார்த்தா இவங்க நம்ம சேவையராக பார்க்கணும், அவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க, இப்படி பிரச்சனையாகுன்றதுக்குல்ல. அதுதான் அந்த படத்தில் வர டயலாகும். அந்த அம்மா சொல்கிறேன் தான், இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வராமல் தான் நாங்கள் இனிமேல் கல்யாணம் பண்ணியிருப்போம் இருக்குல்ல. ஒரு அன்வான்டான அந்த டிசிஷன்ஸ், அதான் திருப்பி நான் சொல்கிறேன், ட்ரிக்கர் யாரையோ கையில் இருக்குது.
அப்போது என்னென்னா இப்போ சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த ஆர்மியாக வந்து ஒன்று இது பண்ணுறாங்கன்னா அவங்க ரெஸ்ட்லெஸ் ஆகுறாங்க. எனக்கு ஒரு பார்டர் இருக்குது, இங்கே போய் இங்கே நான் இங்கே போனால் நாட்டுக்காக போய் தேவை செய்கிறேன், இங்கே போய் நம்ம பிடிச்சிக்கலாம், இது ஒரு விஷன் இருக்குது, நோக்கம் இருக்குல்ல, இதுதான் என்னுடைய குறிக்கோள், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே குறிக்கோளே கிடையாது, அங்கே நிற்கிற சோல்ஜருக்குமே அது குறிக்கோள் கிடையாது. அப்போ என்ன ஆகுனா அது வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறும்போது ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த ரியாக்ஷன்னால தான் அவ்வளோ இழப்புகள் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ துயரங்களும் இழப்புகளும் அது நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா அந்த அமைதிப்படையில் போனவங்க நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்களை. டிசிஷனை வேறு ஒரு முடிவு எடுக்கப்படும் போது இங்கே வந்து அவங்களுடைய இது மாறுதுன்றதான் ரொம்ப துயரகரமான ஒரு அந்த காலப்பகுதியாக மாறிடுச்சு. ஸோ அதுதான் இந்த 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 படம் வந்து பொலிட்டிக்கலாக ரொம்ப ஓப்பனாக எதுவுமே டீல் பண்ணல. ஒரு சாதாரண குடும்பம் வந்து அதான் எல்லாமே தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் முடிவு எடுக்கிற முடிவு வந்து நம்ம ஊர் டீ கடைக்காரனுடைய நாளாந்த வாழ்க்கையை பாதிச்சு அவன் பிள்ளைக்கு ஸ்கூல் பணம் கட்ட முடியாத இடத்த வருது இல்லை. அப்படி அதே மாதிரி தான் ஏதோ யாரோ எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு வந்து எப்படி எல்லாரையும் பாதிக்குதுன்றதுல ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்கின்றது தான் இது. ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒவ்வொருத்தனையும் அதை எஃபெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது சம்வேர். சரி, அது மாதிரி படத்தில் வந்து the duration was short அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இது சொன்னாங்களே சார் உங்களுக்கு? ஆமாம், கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமேன்ற ஃபீல் இருந்தது. குட்டி குட்டி விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக நிறைய நுவான்சஸ் காமிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கல்யாண சாங் கூட அந்த ஃபுட்டேஜ் வாஸ் ஓல்டர் ஃபுட்டேஜ், நிஜமான ஃபுட்டேஜ் இல்லை அது. ஆமாம், அந்த சாங் தனியாக நாங்கள் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம்ல, அதில் நான் அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை அதே காலப்பகுதியில் 88 எனக்கு கல்யாணம், நீங்கள் விஷுவல்ஸை பார்த்தா தெரியும். ஆர்மி கல்யாணம் முடித்து வந்துட்டு இருப்பாங்க, ஆர்மி வாகனம் வரும், நின்றுவாங்க, வாகனம் கிராஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் நடந்து போவாங்க. ஸோ அது வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஒரு 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 இப்போ யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே இப்போ ஒரு பலாலி ஏர்போர்ட்டுன்னு இருக்கும், அங்கே தான் இறங்குவீங்க. அதை சுற்றி இருக்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் எடுத்த கல்யாணம். நான் வந்து அதை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணேன். அப்போ அங்கே எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டாங்க. ஃபுட்டேஜஸோ ஃபோட்டோகிராஃப்ஸோ கிடையாது. இப்போ எங்கள் அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோகிராஃப்ஸே வந்து நான் சின்ன வயசில் 80s இருந்த கல்யாணம் தான். எங்கள்கிட்ட ஒரு 2 ஆல்பம் இருந்துச்சு, அம்மா அப்பாவுடைய கல்யாண ஆல்பம். நான் சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு போரில் நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். இடம்பெயர்ந்து ஓடி, நான் சொன்னல அந்த ஃபுல் இடம்பெயர்ந்து ஓடி போகும்போது எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து யாரோ வெளிநாட்டுக்கு போன எங்களுடைய மாமாட்ட இருந்த ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது, அம்மா அப்பா கல்யாண ஃபோட்டோகிராஃப், அது கூட தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் இந்த கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த 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 ஊர். அப்புறம் கொஞ்சம் வீடியோ கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அந்த ஊரே இப்போ கிடையாது. அந்த ஊரில் இருந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் வந்து இடம்பெயர்ந்துருந்தாங்க. 28 வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த மக்களை ஊருக்கு விட்டுருக்காங்க. இப்போ ஊருக்கு போனால் அங்கே கிட்டத்தட்ட 20,000 வீடு இடித்து அது வெறும் காடாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது ஒன்று அந்த வீடியோவில் இருக்கிறது தான். இப்படி ரோட் இருந்துச்சு, இப்படிலாம் கடத்தல் இருந்துச்சு. ஏன்னா அது ஃபுல்லாகவே ஆர்மியோடைய ஹை செக்யூரிட்டி ஜோனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனால் அதில் நிறைய விட்டுட்டாங்க. பட் அது ஒரு காடாக இருக்கும். ஸ்ரீலங்கன் ஆர்மியோடது. ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோனாக மாற்றிட்டாங்க. 28 இயர்ஸ் இந்த ஓர் முடிவு வரைக்கும் 28 சொல்லி இப்போ தான் விட்றாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கும். ஆனால் அது க்ரீனரி கிடையாது, அதெல்லாம் வீடு இருந்த ஒரு ஊர். ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து அப்போ இருந்த கல்யாணத்தை அதுக்காக எடுத்து வச்சிருந்தது. ஆனால் அது வந்து இந்த கதைக்கு பொருந்துச்சு. அதுவும் 88 நடந்த ஒரு கல்யாணம். ஸோ அதில் அந்த ஃபுட்டேஜ், ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ், அந்த முகங்களை வந்து நான் பயன்படுத்தியிருப்பேன். அப்போ இருந்த அந்த ஃபேஸஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தியிருப்பேன். அது வந்து அதான். ஸோ அது இதுக்கு பின் அதான் சொல்கிறேன். இந்த கதைகள் சொல்ல ஆரம்பித்தா நிறைய கதைகள் வந்துகிட்டே இருக்கும், நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அது அந்த வாழ்க்கையோட கதைகளுக்குள்ளே நிறைய இருக்கும். ஒரு சர்வைவல் இருக்கும், எல்லாமே இருக்கும், பெயின் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து பேசுகிறாங்கல்ல, நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க தமிழர்கள்லாம். இந்த படம் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. அப்போ தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் இன்றைக்கி இப்போ கொஞ்ச நேரம் இப்போ நம்ம இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கனால படம் பார்த்தவங்களோட இந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் பார்த்தா என்னை டேக் பண்ணியிருக்காங்க. நிறைய டேக் பண்ணி அவங்களோட கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒவ்வொரு காட்சியிலேயும் இருந்து அவங்களுக்கான ஒரு கதை பாயிண்ட் எடுத்து அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எத்தனை அதை நான் கடைசி இந்த படம் முடியும் போது நான் சொல்கிறதா, எங்களிடம் இருந்த எண்ணற்ற கதைகளில் ஒரு கதை இதுன்றதான். அதுதான். ஸோ ஆனால் இதெல்லாம் கேட்குறப்போ இதெல்லாம் நிஜமாக நமக்கு இவ்வளோ அன்அவேராக இருக்கிறோமே, இப்படிலாம் நடக்குதா? இப்போ நம்ம இருக்கிற இடத்த விட நம்மளை அடிச்சு துரத்திட்டா அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு அது நடந்திருக்கு ஒருத்தங்களுக்கு. அப்படின்றப்போ தான் ரொம்ப தூரத்தில் நடக்கலைங்க, இங்கே தான் நடந்தது. சார் அந்த இது சொன்னார்ல, இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு இவ்வளோ தூரம் தான், அங்கேருந்து 30 minutes, இட் இஸ் வெரி க்ளோஸ்ன்றதே தெரியலையே. அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போ அந்த என்ன இப்போ நந்தா படம் சொன்னேன் இல்லையா, நந்தா படம் பார்த்தப்போ அதில் தான் எனக்கு வந்து இந்த அகதிகள் முகாம் கன்னத்தில் மொத்தமட்டாலே அதே மாதிரி வரும். அகதிகள் முகாம் அங்கேருந்து வருவாங்க, போட்டில் வருவாங்க, இங்கே இறங்கி இங்கே வந்து ஒரு கேம்பில் தங்க வைப்பாங்க அப்படின்லாம் இருக்கும்போது நான் வந்து ராமேஸ்வரம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்னு
இப்போ நானும் மதுரையில் ஒரு அகதிகள் முகாம் இருக்குது, அங்கேயே அவ்வளோ பேர் இருக்காங்க. திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ அதுவே அதான் சொல்கிறீங்க, அந்த பாலிடிக்ஸ்க்கும் அந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு இன்னும் பெருசாக அது நம்ம ஒரு ஒரு அவேர்னஸ் இல்லைன்றது தான் தோணுது. இப்போ வரைக்குமே அந்த அவேர்னஸ் இல்லைன்றது தான் தோணுது. அதோட ஒரு ஸ்லைட் அதை பற்றி லைட்டாக பேசுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் இந்த படம் ஒன்று ட்ரை பண்ணும். நீங்கள் ஹாலிவுட்டில் இப்போ டாரண்டினோ மாதிரி ஒரு டைரக்டரு, ஸ்பீல்பர்க் மாதிரி ஒரு டைரக்டர், அவர் ஜூதர்கள் இருக்காங்க. அவங்களுடைய எல்லா படங்களுமே அவங்களோட கதையை தான் சொல்லுது. அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டும் ஆகுது. ஸோ அதெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகக்கூடிய அவங்களுடைய இதே போர் தான், இதே கதைகள் தான். அந்த கதைகளை பண்ண முடியும் போது எங்கள்கிட்டையும் அதே மாதிரி கதைகள், நாங்கள் ஒரு தமிழ் சமூகமாக பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்திய சமூகங்களில் போகும்போது தமிழ் சமூகத்துக்கு அவ்வளோ பெரிய கதை இருக்குது. நீங்கள் ஹாலிவுட்டில் நீங்கள் பார்த்து பயங்கரமாக ஃபயர் விட்ட பல பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படங்கள் இருக்குல்ல, அதுக்கு நிகரான கதைகள் நம்மள்ட்ட இருக்குது. அது அந்த 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 வழிகளையும் அந்த ஆக்ஷன்ஸ்களையும், ஆனால் நம்மளால் எடுக்கவே இல்லைன்றது இருக்குல்ல. ஸோ ஆனால் அந்த படங்கள் அப்போ மக்களை சென்றடையக்கூடிய படங்களாக எடுக்க முடியும். நமக்கு இருக்கிறது ஒன்று தான், தயக்கம். ஸோ அந்த தயக்கத்தை மீறி வரணும். ஸோ இப்போ கார்த்திக் மாதிரி ஒருத்தர் இருந்ததுனால நாங்கள் தயக்கத்தை மீற முடிஞ்சது. ஒரு மீறி வந்துட்டோம். ஆனால் பண்ண படம் பார்க்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு வாரம் தான். அது இந்த தமிழ் சினிமா சூழலில் இதை ரிலீஸ் பண்ணி இது பண்ண வைக்கிறதுமே அது ஒரு வாரம் தான். ஆக்சுவலாக நாங்கள் வாரில் வி ஆர் அட்வான்சிங் நவ். ஸோ வாரில் முன்னேறி போயிட்டுருக்கோம். ஸோ மக்களும் நமக்கு படையாக சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்த ஓரை சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் வில் பி சக்ஸஸ். ஸோ திஸ் இஸ் த ஆப்ரேஷன். லைக் ரிக்வெஸ்டிங் எவ்ரி ஒன், லைக் இது என்னன்னா அது மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்த்தாகணும் அப்படின்றது கிடையாது. பட் பிகாஸ் அதனால தான் நாங்கள் கீப் அண்டர்லைனிங் இஸ் ஆல்சோ இஸ் அன் என்டர்டெய்னிங் ஃபில்ம். எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் சொல்ல வந்தேன். எந்த ஒரு உங்களுக்கு எந்த இமோஷன்ஸ் இவோக் ஆகல, இல்லை எந்த ஒரு புரிதலும் வரலனா கூட இது ஒரு ஃபில்மாக ஸ்டாண்டர்டாக பார்க்குறப்போ இட்ஸ் தேட் இன்ட்ரெஸ்டிங். அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது. அந்த பார்க்குற 1.5 மணி நேரம் அந்த டைமிங் அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது. ஸோ வேறு எந்த ரீசனும் தேவையில்லை. இட்ஸ் நைஸ் ஃபில்ம் டு வாட்ச். தட்ஸ் தி ஒன்லி ரீசன். இப்போ நாங்கள் அது அந்த இதை நீங்கள் இந்த பாலிடிக்ஸ்லாம் தெரியக்கூடணும்னு ஒன்றுமே அவசியம் இல்லை. நீங்கள் தியேட்டருக்கு வந்தீங்கன்னா அதான் சொல்ல, ஒரு கல்யாணத்துக்கு பார்த்து அந்த வாழ்க்கையை பார்த்து அந்த 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 ஒரு என்கேஜிங்கான ஒரு படம் பார்ப்பீங்களா, ஒரு திரைப்படம் சொன்ன மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி தான். ஒரு ஆள் குளிக்கல விழுந்து அவனை காப்பாற்ற முடியாதான்ற பதட்டத்தில் படம் பார்த்தவங்க, இது ஒரு குடும்பமே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு அது ரிலேட் பண்ணும். ஸோ அதில் எங்களுக்கு 100% நம்பிக்கை. நீங்கள் கண்மணி அப்படின்னு சாங் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இதில் ரிலேட் பண்ண விஷயம் இருக்குல்லங்க. விஜயகாந்த் படம் எடுத்து அங்கே படம் பார்க்குறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். விஜயகாந்த் ஃபேன்ஸு நானே ஒரு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறது அப்படி தான் ஆச்சு. ஸோ தலைவர் ஃபேன் பேசிட்டு இருந்தேன், விஜயகாந்த் ஃபேன் பேசி யாரா அப்படின்ற மாதிரி, ஓ விஜயகாந்த் ஃபேனா டக்குன்னு அது மாதிரி. ஸோ ஏன்னா சின்ன வயசில் விஜயகாந்த் பிடிக்கும்னா அங்கே எல்லாருக்கும் ஆக்ஷன், அது நம்ம ஆக்ஷன் மூட்ல தான் இருப்போம். குழந்தைங்க விளையாடுறது துப்பாக்கி இருந்தாங்க. விஜயகாந்த் தான். இப்போ அந்த படத்துலேயே ஷார்ட் வரும், சீன் வரும்ல, விஜயகாந்த் 2 பேர் பிறந்துட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பாட்டு இல்லையே தவிர விஜயகாந்தோட ஆக்ஷன் இருக்குது படத்தில். அஜ்மல் மான்ஸ் அதில் ஒரு எமோஷன் இருந்துச்சுல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு எமோஷன் த்ரூ அவுட் த ஃபில்ம் அது ஹோல்ட் பண்ணும். அண்ட் தட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, வெரி கமர்ஷியலி மேட் என்டர்டெய்னிங் ஃபில்ம். ஸோ நம்ம திஸ் ஃபில்ம் வில் பி லைக் கிரிப்பிங் த்ரில்லர் தட் ஜோன். அது போக இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஓகே. அதான் சொல்றேன், இது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு வேற ஒரு விஷயம் தெரிய வரும், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஃபில்ம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகலாம். அவ்வளோதான். ஆக்சுவலி எதுவுமே நடக்கலனாலும் ஓகே, 1.5 மணி நேரம் தான் வந்துட்டு போயிரு. ஆமாம், இட்ஸ் a good film to watch. அவ்வளோதான். நீங்கள் ஃபேமிலியோட போய் ஜாலியாக படம் பார்க்கலாம். ஒரு என்கேஜிங்காக இருக்கும். 1.5 மணி நேரம் பார்த்தவங்களே சொல்லிட்டாங்க. நிஜமாவே I will watch for the film. ஆமாம், அந்த மாதிரி வார்த்தைகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஜாலியான்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆமா, ஆனா என்கேஜிங்கான்னு சொல்லலாம், என்டர்டெய்னிங் சொல்லக்கூடாது. ஆமா, என்கேஜிங்கா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு சொல்லலாம். ரொம்ப சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும். கரெக்ட். ஜாலியா இருக்காது, ஆனா விறுவிறுப்பா இருக்கு. ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் உட்கார்ந்து பார்க்கலாம். கிரிப்பிங் த்ரில்லர். எஸ். மெரிபா பன்னீர் சோடா, I trust Meriba. Chera Home Junction presents Furniture Clearance and Exchange Mela, extended till April 20th, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.